உலக வரலாற்றில் எந்த ஒரு புரட்சியும் அமைதியாக நடந்ததில்லை. ஆனால் ஒரு மாநிலத்தின் ஒட்டுமொத்த வரைபடத்தையும் அதன் நிர்வாக முறையையும் வேரோடு மாற்றப்போவதாக ஒரு குரல் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இது வெறும் தேர்தல் வாக்குறுதி அல்ல, இது ஒரு இனத்தின் அரசியல் இருத்தலுக்கான போராட்டம் என்று முழங்குகிறார் செந்தமிழன் சீமான். கற்பனை செய்து பாருங்கள், இன்று நாம் பார்க்கும் தமிழ்நாடு நாளை காலை விடியும் போது முற்றிலும் வேறொரு முகத்தோடு இருந்தால் எப்படி இருக்கும்? பன்னாட்டு நிறுவனங்களின் ஆதிக்கம் இல்லாத, மண்ணின் மக்களுக்கே முன்னுரிமை அளிக்கின்ற, விவசாயமே முதன்மை தொழிலாக மாறுகின்ற ஒரு சூழல் சாத்தியமா? சீமான் முதலமைச்சராக பொறுப்பேற்ற முதல் நிமிடமே அவர் கையெழுத்திடப் போகும் முதல் கோப்பு எதுவாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அது மதுவிலக்காக இருக்கலாம், அல்லது ஹைட்ரோ கார்பன் திட்டங்களை ரத்து செய்யும் ஆணையாக இருக்கலாம். தமிழக அரசியலில் 50 ஆண்டு காலமாக நிலை பெற்றுள்ள திராவிட அரசியலுக்கு மாற்றாக தமிழர் அரசியல் என்ற ஒற்றை புள்ளியில் நின்று அவர் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் அதிகார வர்க்கத்தை அதிர வைக்கிறது. சீமான் முதல்வரானால் லஞ்சமும் ஊழலும் ஒழிக்கப்படும் என்பது அவரது பிரதான முழக்கம். ஆனால் நடைமுறை அரசியலில் இது எவ்வளவு தூரம் சாத்தியம்? அவர் முன்வைக்கும் தன்னிறைவு பெற்ற கிராம பொருளாதாரம் என்பது நவீன காலத்திற்கு பொருந்துமா அல்லது நம்மை பின்னோக்கி அழைத்துச் செல்லுமா? சீமானின் அரசியல் என்பது உணர்ச்சி வசப்பட்ட பேச்சுகளா அல்லது தொலைநோக்கு பார்வையா என்பதை நாம் ஆழமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. தமிழகத்தின் நீர்நிலைகள் மீட்கப்படுவது முதல் அரசு பள்ளிகளின் தரம் உயர்த்தப்படுவது வரை அவர் அடுக்கும் திட்டங்கள் மலைக்க வைக்கின்றன. அதே சமயம் உலகமயமாக்கல் சூழலில் வெளிநாட்டு முதலீடுகளை அவர் எதிர்க்கும் விதம் தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சியை பாதிக்குமா என்ற அச்சமும் ஒரு புறம் நிலவுகிறது. தமிழகத்தின் அதிகார மையத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிகழப்போகிறது என்றால் அது சீமான் எனும் தனிமனிதரால் மட்டுமே சாத்தியம் என்று நம்பும் லட்சக்கணக்கான இளைஞர்களின் கனவு இது. ஆனால் அதிகாரம் என்பது ஒரு கூர்மையான வாள். அது சரியான கைகளில் இருந்தால் மட்டுமே சாதனைகளை படைக்கும். சீமான் முதல்வரானால் நாம் இதுவரை பார்த்திராத ஒரு புதிய நிர்வாக முறையை தமிழ்நாடு சந்திக்கும் என்பது மட்டும் உறுதி. அந்த மாற்றம் அழிவுக்கானதா அல்லது ஆக்கப்பூர்வமான மாற்றமா என்பதை தீர்மானிக்கப் போவது காலம் மட்டுமே. இந்த தொகுப்பில் சீமான் முதல்வரானால் நிகழப்போகும் அந்த பிரம்மாண்ட மாற்றங்களை ஆதாரப்பூர்வமாக நாம் அலசப் போகிறோம். இது வெறும் அரசியல் மாற்றம் அல்ல, இது ஒரு சித்தாந்த போர். சீமானின் பொருளாதார கொள்கையின் மிக முக்கியமான மற்றும் அதிரடியான முதற் புள்ளி டாஸ்மாக் எனப்படும் அரசு மதுக்கடை விற்பனையை முற்றிலுமாக ஒழிப்பது. குடிமுக்கடை குடிகாரர்களாக மாற்றி அதில் வரும் வருமானத்தில் அரசு நடத்துவது மானக்கேடு என்பது அவரது வாதம். ஆனால் மதுவிலக்கினால் அரசுக்கு ஏற்படும் சுமார் 45,000 கோடி ரூபாய் வருவாய் இழப்பை அவர் எப்படி ஈடுகட்டப் போகிறார்? இதற்கு கனவு என்று பலரால் விமர்சிக்கப்படும், ஆனால் சீமானால் மிக நுணுக்கமாக முன்வைக்கப்படும் மாற்று திட்டம்தான் கறவை மாடு புரட்சி. 1 லிட்டர் பசும்பாலை 100 ரூபாய்க்கு அரசு நேரடியாக கொள்முதல் செய்யும் என்று அவர் அறிவிக்கிறார். தமிழகத்தில் 1 கோடி கறவை மாடுகளை வளர்த்து அதன் மூலம் ஆண்டுக்கு 1,50,000 கோடி ரூபாய் வருவாயை ஈட்ட முடியும் என்பது அவரது பொருளாதார கணக்கு. இது வெறும் எண்கள் மட்டுமல்ல, கிராமப்புற பொருளாதாரத்தை சீரமைப்பதற்கான ஒரு அடிப்படை திட்டம். பன்னாட்டு நிறுவனங்களின் குளிர்பானங்களுக்கு பதிலாக அரசு சார்பாக பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்களை சந்தைப்படுத்துவதன் மூலம் ஒவ்வொரு வீட்டையும் ஒரு சிறு தொழிற்சாலையாக மாற்ற முடியும் என்கிறார். டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் போது அந்த இடங்கள் பால் விற்பனை நிலையங்களாக மாற்றப்படும் என்ற அவரது அறிவிப்பு ஒரு குறியீட்டு மாற்றமாகும். இது ஒருபுறம் இருக்க, தமிழகத்தின் கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுவதை தடுத்து அதை அரசுடைமையாக்குவதன் மூலம் பல்லாயிரம் கோடி ரூபாய் லாபத்தை ஈட்ட முடியும் என்று அவர் கூறுகிறார். மணல் குவாரிகள் முதல் தாது மணல் வரை அனைத்தும் பொதுத்துறை நிறுவனங்களாக மாற்றப்படும் போது இடைத்தரகர்கள் ஒழிக்கப்பட்டு அரசின் கருவூலம் நிரம்பும் என்பது அவரது திண்ணமான நம்பிக்கை. மேலும் சீமானின் நிர்வாகத்தில் கல்வி மற்றும் மருத்துவம் ஆகிய இரண்டும் முழுமையாக தரமான அரசு சேவைகளாக மாற்றப்படும். பணக்காரர்களுக்கு ஒரு கல்வி, ஏழைகளுக்கு ஒரு கல்வி என்ற நிலையை மாற்றி சமச்சீர் கல்வி முறையை சீரிய முறையில் அமல்படுத்த அவர் திட்டமிட்டுள்ளார். தனியார் பள்ளிகளுக்கும் மருத்துவமனைகளுக்கும் இணையாக, ஏன் அவற்றை விட மேலாக அரசு கட்டமைப்புகள் மாற்றப்படும். இதற்காக தனிப்பட்ட பட்ஜெட் ஒதுக்கீடுகள் மற்றும் வெளிப்படையான நிர்வாக முறை கொண்டு வரப்படும்.
அதிகார பரவலாக்கல் மூலம் ஒவ்வொரு ஊராட்சியும் தங்களுக்கு தேவையான திட்டங்களை தாங்களே வகுத்துக் கொள்ளும் அதிகாரம் வழங்கப்படும். இது தற்போதைய மையப்படுத்தப்பட்ட அதிகார முறையை உடைத்து சாதாரண மக்களிடமே அதிகாரத்தை கொண்டு சேர்க்கும் ஒரு முயற்சியாகும். இந்த மாற்றங்கள் அனைத்தும் ஒரு காகித திட்டமாக இல்லாமல் ஒரு வலுவான அரசியல் விருப்பத்தோடு செயல்படுத்தப்படும் போது தமிழ்நாடு ஒரு தன்னிறைவு பெற்ற மாநிலமாக மாறும் என்று அவர் வாதிடுகிறார். சீமான் முதலமைச்சராக பொறுப்பேற்றால் தமிழகத்தின் நிர்வாக கட்டமைப்பில் ஏற்பட போகும் அடுத்த மிகப்பெரிய மாற்றம் அரசு பணிகளின் தரம் மற்றும் ஊழல் ஒழிப்பு. லஞ்சம் வாங்குவதும் குற்றம், கொடுப்பதும் குற்றம் என்ற நிலை மாறி அரசு அலுவலகங்களில் மக்கள் ஒரு பைசா கூட செலவழிக்காமல் தங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் முறை அமலுக்கு வரும். இதற்காக அனைத்து அரசு சேவைகளும் முழுமையாக கணினிமயமாக்கப்பட்டு வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்படும். அரசு ஊழியர்களின் செயல்பாடு நேரடியாக முதலமைச்சர் அலுவலகத்தால் கண்காணிக்கப்படும் ஒரு வலுவான கட்டமைப்பு உருவாக்கப்படும். குறிப்பாக காவல்துறை என்பது மக்களை அச்சுறுத்தும் ஒரு அமைப்பாக இல்லாமல் மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் ஒரு நண்பனாக மாற்றப்படும். காவல்துறையினரின் பணிச்சுமையை குறைத்து அவர்களுக்கு தகுந்த ஓய்வு மற்றும் ஊக்கத்தொகை வழங்குவதன் மூலம் அவர்களின் மன அழுத்தத்தை குறைத்து குற்றமில்லாத சமூகத்தை உருவாக்க முடியும் என்பது சீமானின் திட்டம். அடுத்ததாக தமிழகத்தின் நீர் மேலாண்மை மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்து அவர் முன்வைக்கும் திட்டங்கள் மிகவும் ஆழமானவை. ஆறுகளை இணைப்பது, ஏரி மற்றும் குளங்களை தூர்வாருவது மட்டுமல்லாமல் ஆக்கிரமிப்பில் உள்ள நீர்நிலைகளை எவ்வித சமரசமும் இன்றி மீட்பது அவரது முதன்மையான பணியாக இருக்கும். மண்ணை காப்பதே மனிதனை பாதுகாப்பது என்ற தத்துவத்தின் அடிப்படையில் விவசாய நிலங்களை அழிக்கும் எந்த ஒரு தொழிற்சாலைக்கும் அனுமதி கிடையாது என்பது அவரது திட்டவட்டமான முடிவு. ஹைட்ரோ கார்பன், மீத்தேன் போன்ற திட்டங்களுக்கு தமிழகத்தில் நிரந்தர தடை விதிக்கப்படும். மேலும் பன்னாட்டு நிறுவனங்களின் குளிர்பான ஆலைகள் நிலத்தடி நீரை சுரந்துவது முற்றிலும் தடுக்கப்படும். இதற்கு மாற்றாக பனை மரங்களை மாநிலத்தின் அடையாளமாக மாற்றி பனதீர் மற்றும் பனை வெள்ளம் போன்றவற்றை உலக தரத்திற்கு ஏற்றுமதி செய்யும் ஒரு புதிய பொருளாதார புரட்சியை அவர் முன்மொழிகிறார். சீமானின் ஆட்சியில் கல்வி என்பது வெறும் மதிப்பெண்களுக்கான ஓட்டமாக இருக்காது, அது வாழ்வாதாரத்திற்கான அறிவியலாக மாற்றப்படும். ஒவ்வொரு மாவட்டத்திலும் அந்தந்த பகுதியின் வளங்களுக்கு ஏற்ப தொழில்நுட்ப நிலையங்கள் உருவாக்கப்படும். உதாரணமாக கடலோர மாவட்டங்களில் கடல்சார் ஆராய்ச்சி மற்றும் மீன்பிடி தொழில் சார்ந்த உயர்கல்விக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். இதன் மூலம் வேலையில்லா திண்டாட்டம் என்பது தமிழகத்தில் ஒரு பழைய கதையாக மாறும். அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு உலகத்தரம் வாய்ந்த விளையாட்டு வசதிகள் மற்றும் கலை பயிற்சிகள் கட்டாயமாக்கப்படும். தனியார் பள்ளிகளின் கட்டண கொள்ளை ஒடுக்கப்பட்டு ஏழை மாணவர்களுக்கும் உயர்தர கல்வி சமமாக தடையின்றி கிடைப்பதை அவர் உறுதி செய்வார். இது தமிழகத்தின் மனித வளத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லும் ஒரு மாபெரும் பாய்ச்சலாக அமையும். சீமானின் ஆட்சியில் தமிழகத்தின் தொழில் முனைவோர் கலாச்சாரம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்கும். குறிப்பாக மண்ணின் மக்களுக்கே வேலை என்ற கொள்கை மிக தீவிரமாக அமல்படுத்தப்படும். வெளிநாட்டு முதலீடுகளை மட்டுமே நம்பியிருக்காமல் உள்ளூர் சிறு மற்றும் குறுந்தொழில்களை ஊக்கப்படுத்துவது அவரது பிரதான நோக்கம். கருப்பட்டியை சாக்லேட்டாக மாற்றுவது, தேங்காயிலிருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை தயாரிப்பது என தமிழகத்தின் இயற்கை வளங்களை உலகத்தரம் வாய்ந்த பிராண்டுகளாக மாற்றுவதற்கான ஒரு பெரும் திட்டத்தை அவர் முன்னெடுக்கிறார். இதன் மூலம் கிராமப்புற இளைஞர்கள் வேலை தேடி நகரங்களுக்கு புலம்பெயர்வது தடுக்கப்பட்டு அந்தந்த ஊர்களிலேயே பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். பன்னாட்டு நிறுவனங்களின் ஆதிக்கத்தை குறைத்து தமிழ் தேசிய பொருளாதாரத்தை நிலைநிறுத்துவதன் மூலம் ₹1 கூட அந்நிய நாடுகளுக்கு செல்லாமல் தமிழகத்திலேயே சுழலும் ஒரு நிலையை அவர் உருவாக்க விரும்புகிறார். அதேபோல் சீமானின் மிக முக்கியமான மாற்றங்களில் ஒன்று அரசு நிர்வாகத்தில் தமிழின் பயன்பாடு. நீதிமன்றம் முதல் தலைமைச் செயலகம் வரை அன்னை தமிழே ஆட்சி மொழியாகவும் வழிபாட்டு மொழியாகவும் இருக்கும். இது வெறும் உணர்ச்சிபூர்வமான முடிவு மட்டுமல்ல, ஒரு இனத்தின் அடையாளத்தை மீட்டெடுக்கும் செயலாகும். அரசு தேர்வுகள் அனைத்தும் தமிழில் நடத்தப்படுவதன் மூலம் கிராமப்புற மாணவர்களுக்கு கூடுதல் வாய்ப்புகள் உருவாக்கப்படும். மேலும் பெண்களின் பாதுகாப்பிற்கு அவர் கொடுக்கும் முக்கியத்துவம் தனித்துவமானது. பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபடுபவர்களுக்கு மிக கடுமையான தண்டனைகள் வழங்கப்படுவதோடு தற்காப்பு கலைகள் பள்ளி பாடத்திட்டத்திலேயே சேர்க்கப்படும். பெண்களுக்கான பொருளாதார சுதந்திரத்தை உறுதி செய்ய அரசு பணிகளில் சரிபாதி இடஒதுக்கீடு மற்றும் சுய தொழில் தொடங்குவதற்கான வட்டியில்லா கடன்கள் போன்றவை அவரது நிர்வாகத்தின் முக்கிய அங்கமாக இருக்கும்.
மின்சார உற்பத்தியில் தமிழகத்தை தன்னிறைவு பெற்ற மாநிலமாக மாற்ற அணு உலைகள் மற்றும் நிலக்கரி சுரங்கங்களுக்கு பதிலாக இயற்கை வழியிலான சூரிய ஒளி மற்றும் காற்று ஆற்றலுக்கு அவர் முக்கியத்துவம் அளிப்பார். அடுத்த தலைமுறைக்கு நாம் எதை விட்டுச் செல்லப் போகிறோம் என்ற கேள்வியே அவரது ஒவ்வொரு திட்டத்தின் பின்னணியிலும் இருக்கும். காடுகளை பாதுகாப்பது, வனவிலங்குகளின் வாழ்விடங்களை மீட்டெடுப்பது மற்றும் பிளாஸ்டிக் பயன்பாட்டை முற்றிலுமாக ஒழிப்பது போன்றவற்றில் அவர் எவ்வித சமரசமும் செய்து கொள்ள மாட்டார். நிலத்தை பிரித்து விற்பனை செய்யும் ரியல் எஸ்டேட் கலாச்சாரத்தை கட்டுப்படுத்தி விளைநிலங்கள் ஒருபோதும் அழிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்வார். இது ஒரு சாதாரண அரசியல் மாற்றம் அல்ல, இது இயற்கைக்கும் மனிதனுக்கும் இடையிலான பிணைப்பை மீண்டும் உருவாக்கும் ஒரு அறப்போராட்டம். மீனவர்களின் பாதுகாப்பு மற்றும் அவர்களின் வாழ்வாதார உரிமைகள் குறித்து சீமான் முன்வைக்கும் அதிரடி திட்டங்கள் அவரது கொள்கையின் மற்றொரு முக்கிய தூண். தமிழக மீனவர்கள் நடுக்கடலில் தாக்கப்படுவதும் கைது செய்யப்படுவதும் தொடர்கதையாக உள்ள நிலையில் சீமான் முதல்வரானால் இதற்கு ஒரு நிரந்தர முற்றுப்புள்ளி வைக்கப்படும். கடல் என்பது தமிழர்களின் பூர்வீக சொத்து என்ற அடிப்படையில் மீனவர்களுக்கென தனி அமைச்சகம் மற்றும் வலுவான கடல்சார் பாதுகாப்பு படை மரீன் போலீஸ் போர்ஸ் உருவாக்கப்படும். நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய அதிவேக படகுகள் மற்றும் GPS கருவிகள் அரசு சார்பாக மீனவர்களுக்கு வழங்கப்படும். இதன் மூலம் எல்லை தாண்டும் அபாயங்கள் குறைக்கப்படுவதோடு ஆபத்து காலங்களில் மீனவர்களை விரைவாக மீட்கும் வசதிகள் உறுதி செய்யப்படும். ஆழ்கடல் மீன்பிடித்தலை ஊக்குவித்து மீனவர்களுக்கு போதிய பயிற்சியும் குளிர்சாதன கிடங்கு வசதிகளுடன் கூடிய சந்தை வாய்ப்புகளும் ஏற்படுத்தி தரப்படும். வரலாற்றை புரட்டி பார்த்தால் பல நாடுகள் தங்கள் வளங்களை சரியாக பயன்படுத்தியதாலேயே வல்லரசாகின. சீமான் முன்வைக்கும் இந்த திட்டங்கள் அனைத்தும் வெறும் தேர்தல் கவர்ச்சி அல்ல, அவை ஒரு நேசிய இனத்தின் தற்சார்பு பொருளாதாரத்தை நோக்கிய பயணம். டாஸ்மாகை மூடிவிட்டு பாலை திறப்பதும் கனிம வளங்களை அரசுடைமையாக்குவதும் ஒரு புதிய நிர்வாக புரட்சியின் தொடக்கம். ஒருவேளை சீமான் முதலமைச்சராக பதவியேற்றால் அது வெறும் ஆட்சி மாற்றமாக மட்டும் இருக்காது, அது 50 கால அரசியல் சுழற்சியை உடைத்து மண்ணையும் மக்களையும் நேசிக்கும் ஒரு புதிய பண்பாட்டு அரசியல் காலத்தின் தொடக்கமாக இருக்கும். நாங்கள் மாற்றத்தை உருவாக்கும் கருவிகள் அல்ல, நாங்களே அந்த மாற்றம் என்ற அவரது முழக்கம் நிஜமாகும் நாள் வெகு தூரத்தில் இல்லை. காலம் நமக்கு புகட்டும் பாடம் என்னவென்றால், துணிச்சலான முடிவுகளே வரலாற்றை மாற்றியமைக்கின்றன. அந்த துணிச்சல் சீமானிடம் இருக்கிறது. அதை ஏற்க தயாராக இருப்பதா இல்லையா என்பதை மக்கள் தீர்மானிப்பார்கள். இதற்கேற்ற வேலை, அதற்கேற்ற ஊதியம், அதை கொண்டு வாழும் பெருமை மிக்க வாழ்வு. நமது சின்னம் விவசாயி. போட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்ட.